நான் வந்திருக்கேன்ல. ஆமா மச்சி, கரெக்டா தான் சொல்லியிருக்கா. இவளே போதும் நமக்கு. என்ன பண்ணலாம் மச்சான் இவள? டே மச்சான், நான் சொல்றேன்டா இவளை என்ன பண்ணலான்னு. ஓ, கிளிக்க வந்திருக்கியா? இப்ப நான் கிளிக்கிறேன். பத்தலையே ஒன்ன. இது போதுமா? இல்ல பத்தலையே. இது மட்டும் எதுக்குடா? கலெக்டரா? ஏய், உன் பேர் என்ன? ஏய், ரெஸ்பாண்ட் பண்றா. மயிறு சொல்றா. டேய் உண்மையா சொல்றா. வெளியே வந்து உன் என்னவள தானே ஏறி போனா. எங்கடா போனா? என்னடா சைலண்டா இருக்க? உண்மையை சொல்லு. எல்லாமே ரெக்கார்டா இருக்கு. ஏமா, என் வண்டி தொலைஞ்சு போச்சுமா. எவனோ திருடிட்டு போயிட்டான். ட்ரிப்ளிகேணி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்கிறேன். நம்பிக்கை என்ன போய் கேளுமா. டேய், இதே ஒரு பழக்கமா வச்சிருக்கீங்கல்ல. வண்டி காணோட எஃப்ஐஆர் கொடுப்பீங்க, அப்புறம் உங்க கிரைம்ஸ்லாம் முடிச்சுட்டு வண்டி திரும்ப கிடைச்சிருச்சுன்னு கப்ஸ் அடிப்பீங்க. இதெல்லாம் டைனோசர் காலத்திலே முடிஞ்சு போன டெக்னிக். இன்னுமாடா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கடா வீரப்பன்? ஐயா, எத்தனை வாட்டிமா சொல்றது? எனக்கு வீரப்பன் யாருன்னு தெரியாது. டேய், மரியாதையா சொல்லிடு. மா, எனக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் தான்மா தெரியும். நீ கேட்குற வீரப்பெல்லாம் தெரியாது. இது பாரு, சார் வராரு. எங்களை மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டாரு. கையில கன் எடுப்பாரு, பட்டு பட்டுன்னு போட்டுட்டே இருப்பாரு. அப்புறம் உன்னால வாழ்க்கை ஃபுல்லா பேசவே முடியாது. டயலாக் ரொம்ப நல்லா இருக்கே. சந்தன கடத்தல் வீரப்பனை தவிர வேற எந்த வீரப்பனையும் தெரியாது. அவர் எப்படி தெரியும்? அதான் சார், நக்கீரன் கோபால் பேட்டி எடுத்து டிவியில் போட்டார்ல. அப்போ அதை தவிர உனக்கு வேற ஒன்றும் தெரியாது. தெரியாது சார். அந்த வீரப்பன் அவன் வண்டியில் வந்து ஏறல? இல்லை சார், ஏறல சார். உண்மையிலே ஏறல? ஏறல சார்.
சே அடிக்காதடா. ம் பிரியாணி சாப்பிடுறியா? சொல்றா சொல்லு. பிரியாணி சாப்பிடுவியா? சாப்பிட்றேன் சார். சிக்கனா மட்டனா? சிக்கன் சார், சிக்கன் சார், சிக்கன் சார், சிக்கன் சார், சிக்கன் சார். சிக்கன் பிரியாணி குவார்டர் சொல்லுங்கள். ஓகே சார். சரக்கை போட்டு பிரியாணி சாப்பிட்டு 1/2 மணி நேரத்தில் வருவேன். உண்மை வெளியே வரல, பிரியாணி வெளியே வந்துடும். அரை மணி நேரம் டைம் கொடுத்துட்டு போறான் அந்த மயிராண்டி. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள டேபிளில் குவார்டரும் பிரியாணி மட்டும்தான் இருக்கணும். அண்ணா அது முடியாதுண்ணே, ரொம்ப கஷ்டம். டிரைவர் ஜெயராஜ் இருக்கிறது சிபிசிஐடி ஆபீஸ்ல. டைட் செக்யூரிட்டியில் இருக்கானே. நம்ம எல்லாம் போனோம் மாட்டிக்கோண்ணே. அப்படியா? நம்மளும் மாட்டிக்க கூடாது. ஜெயராஜும் மண்டையை போடணும். என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம்? விக்கி சொல்றது கரெக்டு தானே. ஒரு தூசு தூரம் கூட உள்ள போக முடியாதுண்ணே. டேய் இங்க வாடா, இங்க வாடா. டேய் நீ என்னடா சொன்ன? அது ரொம்ப கஷ்டம்னே. ஜெயராஜ் இப்ப இருக்கிறது சிபிசிஐடி ஆபீஸ்க்குள்ளனே, டைட் செக்யூரிட்டினே. இப்ப நம்ம யாராவது போனா நம்மளும் மாட்டிக்கோம்னே. நீ என்னடா சொன்ன? வேணா. ஐயோ நான் ஒன்றும் சொல்லணே. தாங்கண்ணே ஸ்வீட்டு. ஓ இப்ப இங்க எத்தனை பணம் கிடக்குது? 2. அப்புறம் 1 கொடுக்குற? சாரிண்ணே. அது இப்ப நீ போன் எடுத்து டயல் பண்ணு. சார் பார்த்தா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அவனே சாப்பிட்டுக்கிட்டு அவனே கழுத்து எடுத்துக்கிட்டானா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க. சார் ஓ நாட் ரெக்கார்டட். யார் பிரியாணி கொடுத்தது? நான் தான் சார். சார் செக் பண்ணிட்டேன் சார். நம்ம வெளியே போன வரைக்கும் இருக்கு, திரும்ப வந்ததுலேருந்து இருக்கு. இன் பிட்வீன் 20 minutes ரெக்கார்ட் ஆகல சார். அப்போது ஜாமரை யூஸ் பண்ணி யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. மீடியாவுக்கு நியூஸ் போகாமல் பார்த்துக்குங்க. சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணை கைதி மரணம். இது கொலையா? எங்கிட்ட மோதாது நான் ராஜாதி ராஜனடா. சார் நான் ரமேஷ் பேசுகிறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி வாட்ச் பண்ணேன் சார். 4:30 மணிக்கு அந்த இனோவா செங்கல்பட்டு டோல்கேட்டை கிராஸ் ஆயிருக்கு சார். சரி. ஸோ அவன் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆன உடனே உங்களை டார்கெட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தான் வருவான்னு நான் நினச்சேன். அவன் ஏன் சார் செங்கல்பேட்டுக்கு போகிறான்? இப்போ உன் வீட்டுக்கு போ. சார் உங்கள் வீட்டில் சரக்கு அடிக்க மாட்டீங்களோ? ஐயோ என் ஒய்ஃபுக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது, பக்கத்துலேயே வரமாட்டா. அப்போது ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது விட்டுற வேண்டிதானே? ஏன் அப்பப்போ உன் வீட்டுக்கு வர்றது பிடிக்கலையா? ஐயோ யூ மிஸ்டேக்கன் மீ. நான் அப்படியெல்லாம் சொல்லலை சார். நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, எவ்வளோ வேணாலும் அடிங்க, ஹாப்பியாக இருங்க. ஒரு 2 minutes நான் வந்துடுறேன். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. 6 மணிக்கு மேலே இருக்கிற ஃபுட்டேஜை காட்டுங்க. நிறுத்துங்க.
ரமேஷ். சார் கரெக்டாக 7:30 மணிக்கு விழுப்புரம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணியிருக்கான் சார். விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் நடுவில் அந்த இனோவால இருந்து பிஎம்டபிள்யூக்கு மாறி இருக்கான் சார். சரி. குட் நைட் சார். குட் நைட். ஹலோ 1 செகண்ட் சார். ஆ BMW வண்டியே மதுரை தேனி ஹைவேல பிடிச்சிட்டாங்களாம் சார். ம் வண்டியில் வீரப்பன் இல்லை, டிரைவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அப்போ வீரப்பன் எஸ்கேப்பா? சரி, நீ கிளம்பு. நீங்க சீக்கிரம் வரீங்க. வேலை இருந்துச்சு. சார் நான் ராஜேஷ் பேசுகிறேன். ராஜேஷ் சார் அந்த BMW டிரைவர் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொன்னாங்களே, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? மதுரையில் வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் சார். எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். என்ன பண்ணலாம்? லீனா டிரைவிங் நல்லா பண்ணுவாளோ? நீங்கள் அவனை சென்னை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவ டிரைவிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? நான் சொன்னது புரிஞ்சிச்சுல, பார்த்து. இன்னைக்கு லாங் டிரைவோ? ம் அதான் சாருக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். யாய், நீ எந்த டிரைவிங் பற்றி கேட்குற? அந்த டிரைவிங் தான். அட்டி, என்னென்ன ஊர் பொறுக்கின்னு நினைச்சாடி? எங்கப்பா என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? இருங்க இருங்க, எனக்கு தெரியும் நீங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான்ட்டு. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா போதும். BMW வண்டியே மதுரை தேனி ஹைவேல பிடிச்சிட்டாங்களாம் சார். ஹலோ லீனா, சார். கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரியா? இதோ வந்துடுறேன் சார். எங்க இங்க இருக்கியா? ஏய், நான் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துடுறேன். வராதே, அப்படியே போயிடுங்க. ஏய், இங்க பாரு. போயிட்டு வந்துடுறேன், சரியா? சார் திடீர்னு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்க, என்ன விஷயம்? ஹலோ சார், தேனி டிஎஸ்பிங்களா? ஆமாம், சொல்லுங்கள் சார். வணக்கம், நான் செந்தூரன் பேசுகிறேன். செந்தூரன் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். சார், இந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் பண்ணால வீரப்பன் கேள்விப்பட்டேன், நீங்கள் சேஃபாக இருங்க. சார் நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் சார். அவன் அங்கே ஆண்டிப்பட்டி தான் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனுக்கெல்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணி அவனை ஆண்டிப்பட்டியிலே அரெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பாக அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் உடனே பண்ணி. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தான் நான் கூப்பிட்றேன். ஷூர். யா சார் அதை எப்படி அவன் ஆண்டிப்பட்டிக்கு போகிறான்னு கெஸ் பண்ணீங்க? மதுரை தேனி ஹைவே நடுவில் ஆண்டிப்பட்டி, எல்லா பிரச்சனையும் அங்கே தான் நடந்தது. செல்லக்குட்டி, வர 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 வர. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. ஐ லவ் யூ செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே. ஜோதி, கேக்க கட் பண்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணு. நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே? கொஞ்சம் காலம்தான் இந்த பூமி. சார். ஹலோ சார், மறுபடியும் நான் தான் சார். சொல்லுங்கள் செந்தூரன். சார், இந்த வக்கீல் மருதமுத்து வீரப்பன் கேஸ்ல வாதாடினாரு. அதான் சார் கொஞ்சம் பயமாக இருக்குது.
சார் நீங்கள் அவர் ஃபேமிலி கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஓகே ப்ளீஸ் சார், குயிக் கண்டிப்பாக ஷூர். தேங்க்யூ. இந்த வக்கீல் நம்பர் ட்ரை பண்ணு. சார் நோ ஒன் இஸ் ரெஸ்பாண்டிங் சார். திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே. ஐயோ ஐயோ என்ன லாயரு, கேக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. எந்த கடையில் வாங்கினீங்க? பிளம் கேக்கு, அந்த கேக்கு, இந்த கேக்குன்னு சொல்லுவாங்க. இது பிளட் கேக்கு. சுத்தமா கொண்டாந்தேன், ரத்தம் ஆயிடுச்சு. நீ ஏதாவது பண்ண? இவரானார், இவன் ஒரு பயங்கரமான கொலகாரன். இவரானார். ஆமா, கொலகாரன் தான். இவன் ஒரு ராட்சசன். ஆமா, ராட்சசன் தான். இதுவரை 9 கொலைகளை பண்ணி இருக்கிறான் யுவரானர். ஏன்னா இதை மட்டும் விட்ட, இந்த 5 சேர்த்துக்க 10, 11, 12, 13, 14 இவை அனைத்தும் போலீஸ் தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளது யுவரானர். முடிஞ்சா இதையும் நிரூபிச்சு காட்டுறா. இவனை மாதிரி காட்டு மிராண்டிகள் வெளியிலேயே சுத்தக்கூடாது யுவரானர். அதனாலதான் நான் வீட்டுக்குள்ளேயே அரோகரான்னு சுத்துறேன். வக்கீலு, இவனை எப்படி கொள்றது? தகுந்த சாட்சியோட கொள்ளணுமே. இரு, வர. ஹாப்பி டெத் டே. இங்க பாரு. ஓ மூஞ்சிய கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. அழகா இருக்குல்ல? ஏய், சோமாரே, பண்ணுவேன் நானு இங்க கொலை. உள்ள பூந்து வெட்டுவேன், பயம் கூட இல்ல. ஒசாவை பார்த்து நானு சிரிப்பேன், பொரியல் கலந்து அடிப்பேன். ஓட துரத்தி பிடிப்பேன், சங்கிலையை ஏறி மிதிப்பேன். சங்கிலையை ஏறி மிதிப்பேன். ஊரை சுத்து சூறடா, அடக்க முடிய காலடா. பொருள் காட்டும் லீல, என் மாச சைவ வேலை. தங்குவாரு கிளியும் ஊரை கண்டு மிரலும். வீணவம்பு வளர்த்தா ரத்தாரு கிளம்பும். ஏய் சோமாரே, போட்ட கணக்கு தப்பாது. டீச்சர்வா வீசும் பாரு. போட்ட போடு தப்பாது. டீச்சர்வா பறக்கும் பாரு. கொஞ்சம் வேற மாதிரி கோளாறு. என்ன சார் இவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கு? ஒரு குழந்தைய கூட பார்க்காம இவ்வளோ கொடூரமாக கொண்டிருக்கான்.